பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம பார்க்குற உலகத்தை வேறு ஒரு கண்ணோட்டத்திலையும் வேறு ஒரு பரிமாணத்திலையும் பார்க்கக்கூடிய பாலா அவர்களோட இயக்கத்தில் அருண் விஜய் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் வணங்கான். இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பாலா அவரோட இயக்கத்தில் வந்து அருண் விஜயா அடையப்பா வேற லெவலில் இருக்க போதே காம்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துலாம். தன்னை சுற்றி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்கக்கூடிய வாய் பேசாத காது கேளாத ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கார் அருண் விஜய். ஒரு கட்டத்தில் எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு உடனே தண்டனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு மூர்க்கத்தனமான கேரக்டராக இருக்க அதுவே அவருக்கு ஒரு பின்விளைவை கொடுத்துருது. அப்படி அந்த பிரச்சனையிலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, அதுக்கப்புறமா கதை எப்படி நகருது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதா இந்த ஒரு படத்தோட ஒன்லைனாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ அந்த படத்தோட ஓவரால் வியூ பார்த்துலாம். ஸ்டார்டிங் வித் பாலா சார். அவருக்கும் உண்டான டெம்ப்ளேட் ஒன்று இருக்குது தெரியுமா? அதே ஃப்ளேவரில் அதே டெம்ப்ளேட்டில் அப்படியே ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மூர்க்கத்தனமான ஹீரோ, வம்பு பண்ணி அடி வாங்குற ஹீரோயின், அப்புறம் எமோஷனலான சீனு, அழுக வைக்கிற சீன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவரோட ஏரியாவில் சிக்ஸர் அடிச்சுட்டு போயிருக்காரு. ஒரு டெப்த்தான ரைட்டிங் அண்ட் டயலாக்ஸ்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு, எங்களுக்கு உங்களை மாதிரி பார்வை கிடையாது, ஆனால் கண் இருக்கு, அந்த கண்ணு மூலமாக எங்களுக்கும் கண்ணீர் வரும்ல அப்படின்னு சொல்கிற அந்த டயலாகாக இருக்கட்டும் சரி, ஒரு டெஃபன் நம்ம விசாரிக்கிற ஒரு சில சீனாக இருக்கட்டும் சரி, போலீஸ்காரங்க நம்ம அருண் விஜய் விசாரிக்கிற சீனாக இருக்கட்டும் சரி, இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த ரைட்டிங்கோட டெப்த்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா அருண் விஜய் அவர்கள் மனுஷன் சொல்லவே வேணாம், என்ன பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு சீன்லையுமே அப்படி மிளறாரு. ஆக்டிங் வைஸ் அவரோட கேரக்டராக இருக்கட்டும் சரி, அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட அந்த மூர்க்கத்தனமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா மனுஷன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு நிறைய ஸ்கோப் இருந்திருக்குன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் அதுவும் சொல்லவே வேணாம். அவர் கரெக்டாக ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ்க்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நம்ம மனசில் நின்றுருக்கார் அவர்கள் அருண் விஜய் அவர்கள். அவருக்கு ஈக்குவலாக அப்படியே அவர் தங்கச்சியை நடிச்ச கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்களும் சூப்பராக வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா சின்ன சின்ன சீன் வந்தாலும் சமுத்திரக்கனியும் மிஷ்கினும் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸர் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்க, படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணிட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக மியூசிக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஒரு பிளசண்டான மியூசிக்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் முழுக்கவே மியூசிக் தான் கண்ட்ரோல் பண்ணுது. பாடல்கள் ஓரளவுக்கு மனசில் நின்றாலுமே இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக பாலா அவர்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அவரோட டெம்ப்ளேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவரோட டெம்ப்ளேட்டான ஃப்ளேவர் இருக்குது தெரியுமா, அது ஒவ்வொரு சீன்லையுமே முன்னாடி என்னென்ன மாதிரியான படங்கள் அவர் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி இந்த படங்களையும் கொடுத்துருக்காரு அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு ஜெயில் சீக்வன்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை அவர் அடிக்கிற காமெடியாக இருக்கட்டும் சரி, ஒரு சீரியஸான சிச்சுவேஷன்ஸில் வந்து அடிக்கிற காமெடி, அடிக்கிற ஜோக்காக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறமா எமோஷனல் நம்மளை அழுக வைக்கிறதா இருக்கட்டும் சரி, இப்படி எல்லா இடத்துலையுமே மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு ரைட்டிங் மூலமா. தங்கச்சி அண்ணன், ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கு தெரியுமா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பாண்டு கனெக்ஷன் ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காரு ரைட்டிங் மூலமா பாலா அவர்கள். படத்தில் காமெடி ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ பாலா படங்கள் நமக்கு தெரியும் எப்படி காமெடியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வம்பு பண்ணி அடி வாங்குற ஹீரோனா இருக்கட்டும் சரி, அவங்க வர போர்ஷன்ஸ்லாம் அங்கங்கே கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரியா இருக்கு. இப்படி பல இடங்களில் வர காமெடி இந்த படத்துக்கு இன்னமும் கொஞ்சம் வலு சேர்க்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஓவரால் பேக்கேஜாக இருக்கிறதுல ஒரு நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கணுமா இல்லையா? ஸோ என்னதான் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் எங்கேஜிங்காக இருந்தாலுமே கதையை வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறனால ஆடியன்ஸ்க்கு அது கொஞ்சம் இடத்துல சலிப்பு தட்டுதுன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம இந்த ரிவ்யூவோட இறுதிக்கு வந்தாச்சு. இப்படி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட அருண் விஜய் பாலாவோட காம்போ வெற்றி பெற்றுச்சான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். வணங்கான் டீசென்ட்டான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இந்த வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தை உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிரசன்னா.